ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாமத்திலே உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளுக்கான இன்றைய மன்னா சங்கீத புத்தகம் 105வது சங்கீதம் 2வது வசனம். அவரை பாடி அவரை கீர்த்தனம் பண்ணுங்கள், அவருடைய அதிசயங்களை எல்லாம் தியானித்து பேசுங்கள். பாருங்க, அவரை பாடி யார? நம் கர்த்தரை, நம் தேவனை நன்றாக பாடணும். அது மாத்திரமல்ல, அவரை கீர்த்தனம் பண்ணுங்கள், அவருடைய நாமத்தை உயர்த்தணும், மகிமைப்படுத்தணும். அவருடைய அதிசயங்கள் எல்லாம் தியானித்து பேசுங்கள். நம் வாழ்க்கையில, குடும்பத்துல, ஊழியத்துல ஆண்டவர் செய்த தனிப்பட்ட வாழ்க்கையில கர்த்தர் செய்த நன்மைகளை, அதிசயங்களை நாம் தியானித்து பேச வேண்டும், மற்றவர்களுக்கு சொல்ல வேண்டும். ஆண்டவர் நாம் அதன் மூலம் மகிமைப்படும், அதன் மூலம் அநேகர் ஆசீர்வதிக்கப்படுவார்கள், ரட்சிக்கப்படுவார்கள். அல்லேலூயா. அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார், அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் வசிக்கிறார். அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார், அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் வசிக்கிறார். ஆண்டவரே, இதை கேட்கிற ஒவ்வொரு மக்களோடு நீங்க பேசுங்கப்பா. உம்மை பாடி துதிக்கட்டும், உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தட்டும், கீர்த்தனம் பண்ணட்டும், உயர்த்தட்டும், பிரஸ்தாபப்படுத்தட்டும். ஒவ்வொரு வாழ்க்கையில, குடும்பத்துல, ஊழியத்துல செய்த நன்மைகளை, அதிசயங்களை விவரித்து தியானித்து பேசட்டும். அந்த கிருபை ஒவ்வொரு கர்த்தருடைய பிள்ளைகள், ஊழியர்களுக்கு தாங்க. ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்கப்பா. உடைய நாம மாத்திரம் மகிமைப்படட்டும். தாழ்த்துற அடியனை, குடும்பத்தார, ஊழியங்களை, பிரயாசங்களை, வேலைகளை, வருமானங்கள் எல்லாம் ஆசீர்வதிங்கப்பா. கேட்குற ஒவ்வொரு மக்களையும் தொடுங்க, ஆசீர்வதிங்க. இயேசு கிறிஸ்து மூலம் பிதாவே, ஆமென். கர்த்தர் தாமே நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.